நாட்டு பேர்ல இருக்கு. இப்படியாக கூட்டுறவு வியாபாரம் கோஆபரேட் பிசினஸ் என்று சொல்லி இப்போ உள்ள பிசினஸ்கள் அதிகமானது கோஆபரேட் பிசினஸ். அவங்களோட ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு அந்த பிசினஸுக்கு அவங்க சகல உதவியும் செய்வாங்க. உலக நாடு டோக்கியோ சிமெண்ட் அது அவங்க. அடுத்து இப்போ இதுகள் என்ன ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் சக்தி எஃப்எம் எஃப்எம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்களோட கீழே கோஆபரேட் பிசினஸ் கீழே தான் வந்திருக்கு. அவங்க இவங்க சொல்ற சிஸ்டத்தின்படி தான் இவங்க செய்வாங்க. இவங்க அது வர லாபத்தில் ஒரு பங்கு லூசி நிதியத்தை கொடுத்து அப்போ அங்கேருந்து நிதி மூலமாக மற்றவங்களுக்கெல்லாம் வெளியில வரும். சுதந்திர மேசனை உருவாக்கின ஆக்களுக்குள்ள அடம்ஸ் வெயிஸ்கோஃப்னு சொல்லி அவர்கள் தான் உருவாக்கினார். இவர் அதுக்கு ஒரு சட்டம் முன்னெடுத்தார். இந்த ஃப்ரீமேசன்ஸ் நாம எப்படி வாரணும் போகணும்னு சொல்லி ஒரு மோரல்ஸ் அண்ட் டொக்மான்ஸ் சட்ட புத்தகம் இருக்குது. இப்போ எல்லாம் வெளியில வந்துட்டு அப்போ அதுகளை சொல்லலாம். இவர் தான் அதை 1976 அதிகமாக உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நாம மேதினம் கொண்டாடுறோம். மேதினம் கொண்டாடுற தொழிலாளர் தினம் மட்டும் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அல்ல, அது ஃப்ரீமேசன் அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட நாள் மே 1 1976 அதை கொண்டாடுறான் நமக்கு மறைமுகமாக. அதே போலதான் நம்ம காதலர் தினம், தாயார் தினம், தந்தையர் தினம், ஆசிரியர் தினம் எல்லாம் ஜாகிலியத்து காலங்களில் உள்ள ஒவ்வொரு பெருநாள்களைத்தான் நமக்கு இப்படி மாற்றி போட்டு உலகம் முழுக்க ஜாகிலியத்துடைய அமைப்பு வேறு பேர்களில் வந்து கொண்டிருக்கு. இது இந்தியாவில் உள்ள ஆக்கள் ஃப்ரீமேசன் சேர்ந்தார்கள். அவங்களோட உலகிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ வந்து அவங்க முக்கியமான பெரிய ஆக்களுக்கு இந்த இப்படி ஒரு மேசன் மாதிரி கட்டுற அந்த ஏப்ரம் ஒன்றை கட்டுற மாதிரி அந்த சிம்பிள் ஒன்று இருக்கு. இதை கட்டி எடுத்துக்கொண்டு இந்த போட்டோ பிடிக்காங்க. இதை நல்லா காமிச்சுக்கணும். இது அதிகமாக அவங்களோட இதில் உள்ள சிம்பிள் வந்து அந்த கண் எல்லாம் இருக்குது. இது அவங்க அதில் சேர்றாங்க, சேர்த்து எல்லாம் கொடுப்பாங்க. மெயின் சிம்பிள் இந்த வட்டவாரியும் இது இருந்தாங்க. இப்போ அதிகமானதில் இந்த இது இருக்கு. இலங்கையிலையும் சில கட்டடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் இருக்கு. வெள்ளக்காரந்த ஆட்சிகள் உள்ளாந்தர் ஆட்சி காலத்திலே 1800 இங்கே சிலவனுக்குள்ள வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. முஸ்லீம்களும் அதில் சேர்ந்துக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சு சேர்ந்தாங்களோ தெரியாம வச்சிருந்தாங்களோ. பழைய லஹரா பத்திரிகையில் அந்த நேரத்திலே ஹிப்தில் வந்த பத்திரிகை ஃப்ரீமேசன் உள்ள முஸ்லீம் ஆக்கள் தான் சேர்ந்துக்கிறாங்க. சிலவங்களுக்கு தெரியாமலே நல்ல விஷயம் தானே என்று போய் சேர்றது தான். சேர்ந்து அப்படி இருந்துக்கிறது. அப்போ அவங்க நம்முடைய உணர்வுகளுக்கு தூவம் போட்டு எப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதான் மெயின் நோக்கம். இதில் வரம்பு தெரிஞ்சாக்கள் வாய்ப்பு பார்த்தா தெரியும் மாறாதுங்காண்டு முக்கியமாக நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ஆக்களும் இருக்கிறாங்க. அது அதில் அங்கத்துவ மட்டங்கள் இருக்கிறாங்க. 33 லெவலில் இருக்குது. இதில் அந்த ஆரம்பத்தில் 3 ஆரம்பத்தில் சேர்ற ஆக்களும் சேர்ப்பாங்க. எல்லாரையும் சேர்க்கவும் மாட்டாங்க. ஒரு ஃப்ரீமேசனை நீங்கள் ஃப்ரீமேசனை ஆகணும் பண்ணுதுன்னா நீங்கள் போய் நான் செய்ய போகிறோன்னு அப்படி இதை போட்டு எடுக்கலாம். உங்களை ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணணும். நாங்கள் அதாவது ஃப்ரீமேசன் ஆகி போகணும். அதுக்கு பிறகு கூட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட உங்களை பற்றி அவங்க ஆராய்வாங்க. இவர் நம்மளுக்கு வாய்ப்பான ஆழ்த்தானாண்டதுக்கு பிறகு தான் உங்களை சேர்ப்பாங்க. இந்த 3 இதுலேயும் உங்களுக்கு நல்ல ஆக்கள் மாதிரி தான் விளங்கும். அதில் யாரும் உங்களை ஒரு வித்தியாசமான அமைப்பாக காட்டிக்கொள்ள மாட்டாங்க. எப்படியாவது பார்த்தோன்னா ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்குது. நல்ல மட்டும் தான் இருக்குது. 4வது மட்டத்துக்குள்ள போகக்குள்ளதான் அவங்களுக்கு அந்த சீக்ரெட் மாஸ்டர்ன்ற லெவலுக்கு வரக்குள்ளதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்தை சொல்லுவாங்க. நம்மளோட விஷயம் இதான் சொல்லி அப்போ அதில் கலர வேண்டியதான் கலர விட மாட்டாங்க அதிகமாக. இப்படியும் ஒன்றில் ஆள் தட்டுப்பட்டுள்ளார். அப்போ பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இருக்கணும். கிட்டத்தட்ட முஷர்ரஃப் எல்லாம் அதில் சேர்ந்தாருன்னு சொல்லி கதைகள் வருது. இப்போ புதுசாக உள்ள ஆக்களில் விஷயங்கள் ரகசியம் தானே, வெளியில் எடுத்துக்கொள்ள கஷ்டம். ஆனால் அவங்க நடவடிக்கைகளை பார்த்தா இவங்களுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில் தெரியாது. அடுத்த சோபத் மாசாக்கள் வந்து கடைசியில் இன்றைக்கு நைட் டெம்பிளார் சிலுவை யுத்தம் செய்கிறார்கள் பேரையெல்லாம் அந்த லெவலுக்கு கொடுத்துக்கிறாங்க. கொடுத்து அப்படியே கொஞ்சம் பார்த்து வந்தால் தெரியும். இந்த வாழ் வச்சுக்கிறோம். அந்த நைட் சிலுவை யுத்தத்தை அடிப்படையில் வச்சு தான் அந்த லெவலை உருவாக்கிக்கிறாங்க. கமாண்டர் ஆஃப் த டெம்பிள் சொலமன் டெம்பிள் நைட்ஸ் ஆஃப் த பிரேசன் சர்பன்ட் அந்த பாம்போட விஷயம் இல்லாமல் கடைசியில் சுப்ரீம் கவுன்சில் என்று வந்துருக்கு. சுப்ரீம் கவுன்சில் அங்கே ஐக்கிய நாடு சபையோட சுப்ரீம் கவுன்சில் தான் அந்த பேருக்குள்ள வந்து முடியுது. சுதந்திரமேச நடவடிக்கையில் வெளிப்படையில் சகோதரத்துவத்தை ஆதரிப்பதாக கூறும் இயக்கம், சமூக சேவைகளை ஊக்குவித்தல், மருத்துவ உதவிகள் வழங்குறது இப்போ செஞ்சு கொண்டிருக்கிற என்ஜிஓக்கள் செய்கிறதெல்லாம் அப்படியான வேலைகள் சுதந்திரமேசனுக்குள்ள தான் செய்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக உள்நாடுகளில் பிரிவினைக்குத்துவம் போடுதல், நாடுகளுக்கிடையில் பகைமை யுத்தங்களை ஏற்படுத்துதல், உள்நாட்டு பிரச்சனையை ஏற்படுத்துதல், உலக யுத்தங்களை ஏற்படுத்துதல். ஐக்கிய நாடு சபையினுடைய அமைப்புகள் எடுத்து பார்த்தா அது ஐக்கிய நாடு சபையை உருவாக்கி உலகத்தை ஆள்றதுக்கான சகல அமைச்சுகளையும் இப்பவே தயார்படுத்தி வச்சுட்டான். அதுக்கு சட்டத்திட்டமும் வகுத்துட்டாங்க. சட்டத்திட்டங்கள் கூட என்ன டைம் இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. முழு உலகத்தை மாற்ற உலக அரசியல் அமைப்பு ஒண்டிப்பெருக்கு. இப்போ நாடுகளுக்குரிய அரசியல் அமைப்பு தானே இப்போ நம்மகிட்ட உள்ளதெல்லாம். உலகம் முழு உலகத்தை மாற்றத்துக்கான அரசியல் அமைப்பு திட்டம் கொண்டிருக்கிறாங்க. கொள்கைக்கு பிறகு நான் சில காட்டுறாங்க. இராணுவம் பார்க்கப்பட்டுள்ள அமைதியாக்கும் படை போலீசர்கள் எல்லாம் இப்போ உள்ளது. அதனுடைய இராணுவம் நமக்கு இப்போ அமைதியாக்கும் படை என்ற பேரில் தரப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க ஆளப்பட போகக்குள்ள அந்த உலகத்தில் உள்ள அந்த அவங்க எல்லாரையும் சேர்த்து சட்டத்துக்குள்ள கொண்டு வருவாங்க.
உலக சட்டங்கள் வரையப்படுது. சில்ட்ரன்ஸ் சார்ட்டர், உமன்ஸ் ரைட்ஸ் சார்ட்டர், ஏர்த் சார்ட்டர், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், சார்ட்டராக சட்டங்களை வச்சு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு உமன் சார்ட்டர் எடுத்து பார்த்தா இல்லாட்டி சில்ட்ரன்ஸ் சார்ட்டர் எடுத்து பார்த்தா மேலோட்டத்தில் பார்க்கணும் நல்லது மாதிரி தான் இருக்கும். அது உள்பக்கத்தில் பார்க்கக்கூடாது, அதனுடைய கருத்து விளங்கும், உள்கருத்து ஒன்று இருக்குது. உதாரணமாக போட்டிருக்கிறான், இது ஆரம்பத்திலேயே போட்டிருக்கிறான், இத்தால் சகல பிள்ளைகளுக்குமான சட்டம் வகுக்கப்படுகிறது, இதன் மூலம் இதற்கு முன்னுள்ள எல்லா சட்டங்களும் ரத்து செய்யப்படுகின்றன என்றா நல்லதான் இருக்குது. ஆனால் பார்த்தா சமய சட்டங்கள், சமயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரத்து செய்கிறாங்கடா. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் அடிக்கப்படாது, பிள்ளைகளுக்கு நல்ல இதை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சகல உரிமைகளை நீங்கள் வழங்கணும், அவங்களுக்கு சகல தகவல்கள், சகல தொடர்புகள், சகல மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு உரிமை கொடுக்கணும். அது எந்த சமயமாக இருந்தாலும், எந்த இதாக இருந்தாலும், எந்த மீடியாவாக இருந்தாலும் என்று சொல்லி போட்டுருவோம். சகல உரிமைகளும் வழங்கணும். கருத்து என்னென்னா பிள்ளை உரிமை பார்க்கறதுனால தடுக்கிறாங்க இந்த அடிப்படை. அப்படியாக பிள்ளைகளுடைய அந்த உரிமை என்ற பேர்ல சில சதித்திட்டங்கள் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சால் முடிச்சிருக்கிறதே ஒரு சட்டமாக மாற்றி விடலாம். நடைமுறைப்படுத்தும் முறை அரசுக்கு மக்களுக்கு இடையே கசப்புணர்வை உண்டு பண்ணுதல், அடக்குமுறை ஊக்குவித்தல், வாழ்க்கை செலவுகளை அதிகரித்தல், யுத்தங்களை ஏற்படுத்தல், சமாதானத்தை குலைத்தல், மக்களுக்கு நாம் சொன்ன விஷயம் தாங்கோனா நெருக்கடியை உண்டு பண்ணுதல், மக்கள் தடுப்படைதலே சமாதானம் ஏற்பட உலக அரசின் ரிவாடி போடுதல். அப்படி செஞ்சுட்டு வந்தா கடைசியில அல்ஹம்துலில்லாஹ் சட்டம் வந்தது. புற்றுநோய்கள் ஐக்கியநாடு சம்பந்தப்பட்ட இடங்களில் நடந்துற விஷயங்களை பார்த்தா ஒரு இடத்துலையும் அமைதி ஏற்பட்டதாக வரலாறே இல்லை. புதிய நோய்கள் தொற்றுதல், அமைதி புரிதல், பயங்கரவாதிகள் கொண்டு வெடித்தல், தெளிப்போம் இப்படியாக நடந்திருக்கிறத லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு உலக நாடுகளில் உள்ள விஷயங்களையும் எடுத்து லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறான். பார்த்தா ஐக்கியநாடு சபை எந்தெந்த இடங்களில் தங்களுடைய ஆதிக்கங்களை கொண்டு செல்லுதோ அந்த இடத்துல புதிய நோய்கள் உருவாகும். உதாரணத்துக்கு சிம்பிளா நாம உலக அளவுக்கு நம்மளோட சிக்கன் குனியாவே டவுட் கொண்டு வருது. நமக்கு முன்ன பின்ன தெரியாத நோய் இப்போதான் நமக்கு வந்து என்ஜிஓக்கள் அவங்கெல்லாம் இங்கேருந்து வர்றாங்க, அவங்களோட கையாக எதுவும் இருக்கலாம், அது ஆதாரம் மட்டும் இல்லை. ஆனால் இது புதிய புதிய நோய்கள் உருவாகுவதற்கான ஈராக்கில் அவங்க ஈராக்கு யுத்தத்துக்கு அந்த பட்ஜெட்டில் இவங்க போய்க்கிறாங்க, என்ஜிஓக்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லி நிறைய இடங்களில் யுத்த இடங்களில் நோய்களை பரப்பினதுக்கான ஆதாரங்களை நியூஸ்களில் போடுறாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயங்களை நான் போடல, என்னன்னு சொன்னால் விவசாயத்தை அழிக்கிறது. விவசாயம் இருக்குதானே, அவங்க அதுகள் நடக்கிற இடங்கள்ல இவங்க போயிட்டு இருந்துக்கிறாங்க, ஒரு வகையான மருந்துகளை தூக்குறாங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணி மருந்துகள் வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த இடங்கள்ல தூங்கினோன்னா அந்த விவசாயம் எல்லாம் செத்து போகும். அப்போ ஒரு நாட்டை நலிவுபடுத்துறதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். நாட்டினுடைய வளங்களை எல்லாம் இல்லாமாக்குறது, நாட்டில் மக்களுக்கு நோய்களை ஏற்படுத்துறது, அழிவுகளை ஏற்படுத்துறது, மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துறது அடிப்படை நோக்கம். அப்போ அந்த அடிப்படையில் ஈராக்கில் எல்லாம் விவசாய நிலங்களுக்குள்ள மருந்தை போட்டு வெள்ளாமையெல்லாம் வளர விடாமல் தடுத்திருக்கிறாங்க. அல்லாட்டி புது வகையான நெல் அல்லாட்டி கோதுமை வகைகளை அறிமுகப்படுத்துறது. அது என்ன செய்ய முடியும் சொன்னால் ஒரு தரம் தான் முளைக்கும், 2வது தரம் முளைக்காது. அதுக்கான ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிறாங்க. அப்போ திரும்பவும் நாம் அவன்கிட்ட தான் தங்கி வாழ வேண்டி வரும். திரும்ப அதுலேருந்து உற்பத்தி பண்ணி செய்யறாரு. உதாரணத்துக்கு நம்மளோட பிராய்லர் கோழி சிம்பிள் சிஸ்டம். பிராய்லர் கோழி இருக்குது, நாம வாங்கினா வளர்த்தா கோழி வரும். ஆனால் அதோட முட்டையை எடுத்து நாம திரும்ப குஞ்சு பொறிக்கலாம். இதுக்குதான் ஆராய்ச்சிகளை பண்ணி அந்த அமைப்புகளை வச்சு அதுக்கு ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் சொல்லி எல்லாம் இருக்கு. அதுகளை மட்டும்தான் அறிமுகப்படுத்தல். அல்லாட்டி வீரியமான கோழிகள் அதில் முட்டையிலிருந்து முட்டை வளர்ந்து 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 வரக்கூடிய மாதிரியானதை அறிமுகப்படுத்தலாம். அப்படியும் இருக்குது. நாட்டுக்கோழியினுடைய தன்மை இதுல இல்லை. அப்ப என்னன்னு சொன்னா ஒரு தங்கி வாழப்படக்கூடிய ஒரு தன்மை ஒன்றை ஏற்படுத்துறது தான் அடிப்படையில் நோக்கம். அடுத்து அமைதிகளை குறைத்தல், அமைதி காக்கும் பேராக. உதாரணமாக ஆர்ப்பாட்டங்கள் அதுகளை ஏற்படுத்துறது, மக்களுக்கு சில வித்தியாசமான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை முன்னுக்கு வைக்கிறது, அப்படியான அமைப்புகளை ஏற்படுத்துறது சில காரணங்கள் கீழவா. அடுத்து பயங்கரவாதம் அதிகரிக்குது. ஐக்கிய சபைகளுடைய சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தான் அதிகமான பயங்கரவாத அமைப்புகள், குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் ஈராக்கில், பாகிஸ்தானில், பலஸ்தீனில், இலங்கையிலாம் ஐக்கிய சபையினுடைய ஆதிக்கம் இப்போ இருக்குது. நம்ம ஐக்கிய சபை சொல்றதுபடி தான் இப்போ நடந்து கொண்டு வாரங்க. அதிகமாக எல்லாம் அப்படிதான் நடந்து கொண்டு. அதனால் பிரச்சனை கூடிக்கொண்டுதான் வருது. இப்போ உதாரணமாக சின்னதாக சொல்ல போனால், இப்போ இங்கே புலிகளுக்கும் இவங்களுக்கும் எதிராக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சமாதான படைன்னு சொல்லி நோர்வே வந்தது. நோர்வேயில் உள்ளவங்க அதிகமானவங்க இவங்க தான். அவங்க சமாதானம் ஏற்படுத்துறன்றது நமக்கு வெளிப்படையில் தெரியுது. சமாதானத்தை ஏற்படுத்தணும் விஷயறாங்க. அதனுடைய பின்னணியில் எங்களுக்கே தெரியும். நியூஸ்ல மாதிரி சமாதானம் ஏற்படுத்தணும் ரீதியில் அவங்களுக்கும் ஆயுதம் கொடுத்து அவங்களும் திரும்ப ஸ்ட்ரென்த் பண்ணி போட்டு பிறகு பேக் ஆஃப் ஆகுது, பிறகு அடிச்சு கொள்வாங்க, திரும்ப அடிச்சு இப்போ நடந்து கொண்டு. அப்போ இவங்களுக்கு இங்கே ஐடியா கொடுக்குற நீங்கள் யுத்தத்தை பின்னுக்கு ஆகி போட்டு நீங்கள் இதை துவங்கண்டு பின்னால ஐடியா முன்னால் சொல்லிக் கொள்வோம். நீங்கள் இதில் பின்னுக்கு ஆகப்படாது, திரும்ப செய்யணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி
வாயளவில் பேச்சை செய்கிறது, ஆனால் பின்னுக்கு பேக்கப் இதோட செஞ்சோடு போகிறது, குண்டுகள் வெடிக்கிறது. இது எப்படி இதை செய்யறாங்க? மக்களுக்கு இடையில இந்த ஒரு உணர்வு மாற்றத்தை ஏற்படுத்துறது எப்படி? மக்கள் மனத மாற்ற திட்டம்